நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலியில் போய் சொன்னப்போ வேணான்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. வேணாம் 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இப்போதைக்கு ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னாங்க. இல்லை நான் கண்டிப்பாக ஆரம்பிப்பேன்னு. இவங்களெல்லாம் தாண்டி கேக் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ என் தம்பி தான் முதல்ல என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போய் 1300 மட்டும்தான் ஆச்சு அந்த கிட்டு நான் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர்லலாம் செய்யல. ஒரு சும்மா ஒரு குண்டால செஞ்சேன். வச்சு அது மேல கிண்ணிலாம் வச்சு ஒண்ணும் இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் நெறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு முதல்ல சொல்லிக் குடுத்தவங்க யாரு? நீங்க எந்த கிளாஸ் போனீங்க? அப்படிம்பாங்க. போனா தான் கத்துக்கிட்டேன்னு சொன்னா, ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணீங்களா? அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். என்னோட முதல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரியம்மா தான். எங்க பெரியம்மா நெறைய கேக் செய்வாங்க. கேக் செய்வாங்கன்னா விக்கிறதுக்காக இல்ல. நாங்க எல்லாம் அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. நாங்க 5 பேர் தான் குழந்தைங்க. எங்களுக்கு முதல்ல கேக் செஞ்சு கொண்டு வந்து குடுப்பாங்க. எங்க அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணி, "அம்மா கேக் எப்படிம்மா செஞ்ச?" அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அவங்க இந்த மாரி மெத்தட்லாம் சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க கிட்ட ரெஃபர் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் கேக் செஞ்சேன். கேக் செஞ்சு நல்லாவே அவுட்புட்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் ரூ. 1300ல ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். அதே இதுல வச்சுட்டு இருக்கல. நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஓவன் வாங்குனேன். ஓவன் எவ்வளோல வாங்குனேன்? ரூ. 2000 தான் இந்த ஓவனு. வெறும் ரூ. 2000. இன்னும் எனக்கு கை குடுக்குறது அந்த குட்டி ஓவன் தான். அதுக்கப்புறம் நான் 20,000 பக்கம்லாம் ஓவன் வாங்கிட்டேன். 2 ஓவன் வாங்கிட்டேன். அது என்னதான் மக்கர் பண்ணாலும் அந்த குட்டி ஓவன் என் செல்லக்குட்டி மட்டும் என்ன மக்கர் பண்ணவே பண்ணாது. அது கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்துன்ற அளவுக்கு ஸ்டார்ட்டிங் இன்வெஸ்ட்மென்ட் எனக்கு 1300 மட்டும் தான். அதுக்கு மேல இல்லவே இல்லங்க.